கடலூரில் மண்டல அளவிலான கைப்பந்து போட்டியில் விளையாட உள்ள அரசு தொழிற்பயிற்சி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடையை மாமன்ற உறுப்பினரும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவருமான பிரகாஷ் வழங்கினார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் நலத்திட்டத்தின் கீழ் கடலூர் மாநகராட்சி 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரகாஷ், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரில் அரசு தொழிற்பயிற்சியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச கைப்பந்து சீருடை வழங்கினார். மண்டல அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் பிரகாஷ் குறிப்பிட்டார். அரசு ஐடிஐக்கு வந்திருக்கோம். தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே நலத்திட்டம் பண்ணின்னு இருக்கோம். அதை முன்னிட்டு இங்கே கவர்மெண்ட் ஐடி, அதாவது அரசாங்க ஐடிஐயில் ரீஜனல் லெவலில் வாலிபால் விளையாட போகிறாங்க நம்ம மாணவர்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், துணை முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் கதிரவன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை மாணவர்களை ஊக்கப்படுத்தி பண்ணின்னு இருக்கிறோம். ஜெயிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசும் வழங்கியிருக்கிறோம். அதை முன்னிட்டு இந்த வருஷமும் அவங்களை ஊக்குவிக்கும் விதமா ரீஜனல் லெவல்ல விளையாட போகும் மாணவர்கள், வாலிபால் விளையாட போகும் மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. சீருடை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக, வாங்க வெற்றி பெற்று வாங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனை தொடர்ச்சியாக நாங்களும் எங்கள் ஊரில் ஏழை மக்களையும் அரசாங்கத்துறை கல்லூரிகளையும் ஊக்கப்படுத்தி பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில்